பேரறிவாளன் போன்றோட ஆர்குமெண்ட்டே அப்போ என்னவா இருந்ததுன்னா, தடாவே நீக்கிட்ட பிறகு தடா மூலம் கொடுத்த தண்டனை எப்படி வரும்? ஆனால் வரும்ன்றது சில சட்ட உண்மையான கருப்பு நாள் எதுனா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து உயர்நீதிமன்றம் அவரோட போலீஸ் உயர்நீதிமன்றத்தில் பண்ண அட்டாக். இல்லை, இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்துட்டு அவங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கூட கிட்டத்தட்ட சமாதானம் ஆயிட்ட மாதிரி தான் நம்ம செய்திகள்லாம் பார்க்கணும். இது அவங்க முடிவு பண்ணுறது இல்லைங்க. ராஜீவ் காந்தியோ ராகுல் காந்தியோ இது வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு விளம்பர நோக்கு. காங்கிரஸ்காரன் நான் பார்த்தியா, நான் தான் உணர்வான காங்கிரஸ்காரன். ஆனால் அவங்கெல்லாம் 7-8 வருஷம் சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டு வெளில வந்தாங்க. எவ்வளோ பெரிய கேப் பாருங்க. 28 பேருக்கு தூக்கு தண்டனை, அங்கே போனோடனே அப்படியே வந்து அது 9 பேருக்காக மாறுது. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கருணை அடிப்படையில் விடுதலையான பேரறிவாளன் அவர்கள் தன்னுடைய வழக்கறிஞர் படிப்பை முடித்து பார் கவுன்சிலில் பதிவு செய்திருந்தார். அது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. அது குறித்து பேசுவதற்காக அம்பேத்கரிய செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் நம்மிடம் இருக்க அவரை பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு முன்னாள் பிரதமர் அவருடைய மரணத்தில் அவருக்கு குற்றம் சாட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கருணை அடிப்படையில் வெளியே வந்தார் பேரறிவாளன் அவர்கள். அவருடைய இந்த விடுதலையை வந்து ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட தமிழகத்தில் பெரும்பான்மையானோர் ஆதரித்தாங்க. ஒரு இவ்வளோ நாள் இருந்துட்டார், இளமையை இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு இறக்கப்பட்டு அவருடைய விடுதலை யாரும் பெருசாகவும் எதிர்க்கலை, ஒரு சில நபர், ஒரு சிலர் தவிர. இந்த சூழலில் அவர் வந்து இந்த இதெல்லாம் தாண்டி ஒரு படித்து தன்னுடைய வழக்கறிஞராக தன்னை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த பதிவு வந்து இப்படி ஒரு ஹீரோயிசம், இப்போ அந்த படத்துலலாம் ஹீரோ வந்து எல்லா தடையிலும் தாண்டி வந்து ஜெயிப்பாருன்ற மாதிரியான ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வரதா, இல்லை நம்ம இந்த இதை இப்படி பார்க்குறது? இல்லை, இது வந்து ஒரு நல்ல முன்னுதாரணம் தான். நீங்கள் வந்து அவர் வழக்கறிஞராக ஆவணமாக கூடாதான்றது வந்து அது ஒரு புறம் இருக்கட்டும். வழக்கறிஞர் சட்டம் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1960 என்ன சொல்லுது? 24 உபப்பிரிவு 1 24/1 என்ன சொல்லுது? ஒரு தண்டனை பெற்றவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ பதிவு செய்கிறதுல எந்த ஒரு தடையும் இல்லை. இது அட்வொகேட்ஸ் ஆக்ட் சொல்கிறது. 24/1 என்ன சொல்லுதுன்னா, கான்விக்ட் வந்து நீங்கள் வந்து தடை யார் வந்து வழக்கறிஞராக பதிவு செய்கிறத தடை செய்வது பற்றி அந்த பிரிவு சொல்லுது. இந்த ரெண்டு விஷயங்களுமே பேரறிவாளனுக்கு ஒரு தடையாக இல்லை. சரி, அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பதிவும் செல்லும். இன்னொன்று, வழக்கறிஞராக பதிவு செய்யும் பொழுது இன்னும் அவருக்கு தண்டனை முடிச்சு உடனே சட்டப்படிப்பு போயிடுறாரு. 3 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் வெளியில் வந்து. 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பதிவு செஞ்சுருக்கிறார். அப்போ அவர் வந்து விதிகளை மீறாமல் தான் பதிவு பண்ணிக்கிறார். இன்னொன்று, அவர் வந்து தீவிரவாத பிரிவில் அவர் தீவிரவாதி, அவர் தீவிரவாத தடா சட்டத்தின் கீழே வந்து தண்டிக்கப்பட்டவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து தடா சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படலை. நளினி வெர்சஸ் ஸ்டேட் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன? தடா வழக்கை நீக்கி தான் தீர்ப்பே கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றம். சரி, ஏன்னா இந்த ராஜீவ்காந்தியின் படுகொலை வந்து இந்திய தேசிய இறையாண்மைக்கு எதிரான படுகொலை, அது தீவிரவாத செயல் இல்லைன்றது தான் உச்சநீதிமன்றத்தோட ஃபைண்டிங். ஓ, அது ஒரு தீவிரவாத செயல் இல்லை, இது ஒரு கொலை. அவங்களோட நோக்கம் என்ன? IPKF வந்து நான் வந்து கோர்ட்டோட வெர்ஷனை சொல்கிறேன். இதில் பலருக்கு பல கருத்து இருக்கலாம். மாண்புமிகு நீதி ஜஸ்டிஸ் KT தாமஸ் எழுதின ஜட்ஜ்மெண்ட்டில் இதுதான் இருக்குது. இலங்கையில் நடந்த அந்த போர்க்குற்றம், குறிப்பாக IPKF பண்ண அந்த விஷயங்கள், அதுக்கு ரிட்டாலியேஷனாக ராஜீவ்காந்தியை வந்து மர்டர் பண்ணாங்க. இது ரிட்டாலியேஷன் தான், இது வந்து தீவிரவாத செயல் இல்லைன்றது தான் உச்சநீதிமன்றத்துடைய ஃபைண்டிங்கு. இது வந்து இந்தியர்களை அச்சுறுத்தணுன்னோ, இந்த கொலையின் மூலம் இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தணுன்றதோ, இல்லை இந்திய அரசை கைப்பற்றணுன்றதோ அவங்க நோக்கமாக இல்லை. அப்படி இல்லாத போது இது தீவிரவாத செயலும் இல்லை, இது ஒரு சாதாரண கொலை. அதனால தடா பிரிவை வந்து முழுமையாக நீக்கிடுறோன்றாங்க. இப்போ பேரறிவாளன் போன்றோட ஆர்குமெண்ட்டே அப்போ என்னவா இருந்ததுன்னா, தடாவே நீக்கிட்ட பிறகு தடா மூலம் கொடுத்த தண்டனை எப்படி வரும்? ஆனால் வரும்ன்றது சில சட்ட ஆளுமைகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அதுக்குள்ளே நான் ரொம்ப போல. அப்போ அவர் வந்து ஒரு மர்டர் அக்யூஸ்ட்னு நீங்கள் பார்க்கலாம். அப்படி இவருடைய ஜட்ஜ்மெண்ட் படி ஒருவேளை பாரத பிரதமராக இல்லாமல் இருந்தால் இவர் நார்மலான ஒரு கொலை குற்றவாளியாக தான் ட்ரீட் செஞ்சிருப்பார். இப்பயும் ஒரு நார்மலான அது கொலை தாங்க. அது அந்த கொலை வழக்கில் ராஜீவ்காந்தியை கொண்டனால தான் இவர் ஒரு ஆமாம், அந்த நபர் கொல்லப்பட்ட போது நிறைய பேர் கவனம் பெறுது. இன்னொன்று, அது வந்து ஒரு முக்கியமான வழக்காக மாறுது. எஸ், அஃப்கோர்ஸ் ராஜீவ்காந்தி ஒரு முக்கியமான நபரும் கூட, ஒரு இந்தியாவின் தலைவர், முக்கியமான பிரமுகவர், ஒரு முன்னாள் பிரதமர்னும் போது அதுக்கே உரிய முக்கியத்துவம் கொடுத்து தானே ஆகணும். நீங்கள் மற்ற கொலைகளையும் இதையும் ஒன்றா பார்க்க முடியாது, அதெல்லாம் புரியுது. ஆனால் சட்ட விதிப்படி அவர் வெளியேறினதோ ஏதோ வந்து ரெமிஷன் கொடுத்துலாம் வெளியேற்றலை. நீங்கள் சொல்கிறது வந்து கருணையின் அடிப்படையில் டக்குன்னெலாம் பண்ணலை.
அவருடைய கருணை மனு நீண்ட நெடுகாலமாக வந்து நிலுவையில் இருக்குது, சட்ட விதிகளை மீறிட்டீங்க, அதனால் அவரை விடுதலை பண்ணுறாங்க. அது ஆயுள் தண்டனையாக மாறிச்சு. நெடுநாள் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக பரோல் கூட வாங்காமல் இருந்ததுனால ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி அவரை வந்து வெளியில் விட்டாங்க. இன்னொன்று, நம்மளது வந்து ரெஃபார்மேட்டிவ் சிஸ்டம் தான். அப்போ அவர் சீர்திருத்திட்டாரா இல்லையா? அப்போ சிறை நிர்வாகம் முடிவு எடுக்கணும், அரசு முடிவு எடுக்கணும், அரசு முடிவு எடுத்து வெளில அனுப்பணும். அவர் அங்கே சிறையில் எப்படி நடவடிக்கை 2025 உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லிச்சுன்னா, சிறைவாசிகள் ஆன்லைன் மூலம் கூட சட்டம் படிங்கன்னு கூட அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ அது வந்து ரெஃபார்ம் பண்ணோன்றாங்க. சட்டம் படிக்கிறது ரெஃபார்ம் பண்ணோம் ஒரு சிறைவாசியை. அப்போ தன்னை ரெஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் ஒரு வழக்கறிஞராக வந்திருக்கு. இதை பாசிட்டிவாக தான் பார்க்கணும். இதை ஒரு பழிவாங்கல் நோக்கோட பார்க்குறாங்க. இது ஏதோ ஒரு பர்சனல் அட்டாக். இன்னொன்று என்னன்னா, கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தபோதும் கூட அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாங்க, தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் வந்து தொடர்பு இருக்க ஒரு பேரறிவாளன் விடுதலை புலிகள் மீது, அதே போல் அவர் வந்து நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லி அவர் வந்து ஒரு கருப்பு நாள், அந்த பதிவு செய்த நாள் வந்து ஒரு கருப்பு நாள், இது நீதிக்கு விளைந்த அநீதின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் அதுக்குள்ளெல்லாம் போவேன். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து தப்பு. அவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் பிரதிநிதி உறுப்பினரும் இல்லை. இன்னொன்று ரெண்டாவது, அந்த வழக்கில் தீவிரவாத பிரிவு தடா பிரிவு நீக்கி தான் ஜட்ஜ்மெண்ட்டே. தடா பிரிவு செல்லாதுன்றது தான் அவங்களுக்கு தெரியலன்றீங்களா? தெரியாமல் கூட இருக்கலாம்ல. மூத்த வழக்கறிஞராக இருப்பதனாலே அவங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, அவங்களுக்கு இன்னொன்று நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் என்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா நான் பத்திரிக்கையில் விளம்பரம் தருவேன். நான் என்ன விளம்பரம் தருவேன்? என் ஆவணங்கள்லாம் நான் கொடுத்துருக்குறேன், நான் வழக்கறிஞராக பதிவு செய்யலான் இருக்கிறேன். ஏன் வழக்கறிஞர் பதிவு விண்ணப்பத்தின் மீது உங்களுக்கு ஆட்சேபணங்கள் எதனா இருந்ததுன்னா நீங்கள் பார் கவுன்சில் அன்னைக்கு உங்கள் ஆட்சேபணங்களை தெரிவிங்கன்னு நான் விளம்பரம் கொடுத்துருவேன். இது எல்லாருக்குமே நடைமுறை. பேரறிவாளனே இப்படியான ஒரு விளம்பரத்தை வந்து பத்திரிகைகளில் கொடுத்துருப்பார். கொடுக்கணும், இது விதி. பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும். சாதாரண மக்கள் சொல்லாமல் இருந்தால், ஒரு காங்கிரஸின் அடிமட்ட தொண்டன் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல. கற்றறிந்த வழக்கறிஞர், இன்னொன்று சங்க நிர்வாகத்தில் ஈடுபட்ட ஒரு வழக்கறிஞர் பதவியில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த நெறிமுறைகள்லாம் தெரியும், வழிமுறைகள் தெரியும். இப்போ பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து எல்லாம் உடனே இன்னைக்கு போயிட்டு நான் எல்எல்பி பாஸ் பண்ணிட்டேன், இந்த பாருங்கள் என் சர்டிஃபிகேட்டு, இந்த பாருங்கள் என் 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு கொடுத்த உடனே வாங்க நாளைக்கு நீங்கள் பதிவு பண்ணிவிடுங்கலாம் பண்ண மாட்டாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் போகும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும், நான் ரெகுலராக போயிருக்கேனா இல்லையான்னு போகும். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் என்ரோல்மெண்ட் கமிட்டி முன்னாடி அப்பியர் ஆவேன். குற்ற பின்னணி இருந்ததுனாலும் என்ரோல்மெண்ட் கமிட்டி முன்னாடி நின்று அந்த குற்ற பின்னணிகள் என்னென்ன ஆய்வு பண்ணுவாங்க. போலீஸ் அதை தான் சொன்னேன், போலீஸ் வெரிஃபிகேஷன். இன்னொன்று இதையெல்லாம் தாண்டி பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்போம். யார் ஒருத்தர் சாதாரண குப்பனோ சுப்பனோ கூட போயிட்டு ஒரு ஆட்சேபணம் கொடுத்தா அதுக்கு முகம் கொடுக்கும் பார் கவுன்சில். முகம் கொடுத்து பதிவை நிறுத்தி வைக்கும். அது என்னன்னு விசாரிப்பாங்க. கமிட்டி முன்னாடி வச்சு என்ரோல்மெண்ட் கமிட்டினே ஒன்று உண்டு பார் கவுன்சிலில். இது எல்லாம் நன்கு தெரிந்தவர் சுதா, வழக்கறிஞர் சுதா அவர்கள். அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை தாண்டி அவங்க ஒரு வழக்கறிஞர். இன்னும் அவங்க உண்மையான கருப்பு நாள் எதுனா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து உயர்நீதிமன்றம், அவரோட போலீஸ் உயர்நீதிமன்றத்தில் பண்ண அட்டாக்கு, அப்போ அந்த இதுவில் பாதிக்கப்பட்டவங்க கூட இவங்க. சரிங்களா? அதுதான் உண்மையான கருப்பு நாள். அந்தலேருந்து இப்போ வரைக்கும் வழக்கறிஞர் சமூகத்தோட நெருக்கமாக இருக்கிறவங்க, வழக்கறிஞராக பதிவு செய்வதில் என்னென்ன சட்ட நெறிமுறைகளுக்கு நன்கு தெரிந்தவங்க இப்படி ஒரு சர்ச்சையை எழுப்புவதற்கான ஒரே காரணம் விளம்பரம் தான். இதன் மூலம் ஒரு விளம்பரம் தேடணுன்றது தான், வேறு எதுவுமே கிடையாது. சரி, இப்போ சுதாவுக்கு இப்போ விளம்பரத்தை தாண்டி வேற என்ன தேவைகள்? இப்போ அவர் வெளியே அவங்க சொல்லலாம், நான் இத்தனை லட்சம் வாக்கு வாங்கினா நான் ஒரு எம்பி, எனக்கு என்ன விளம்பரம் தேவை இருக்குது, நான் ஒரு நாடு அறிந்த காங்கிரஸ்காரங்களுக்கு இது ஒரு நோய் மாதிரி, ஒரு அப்சஷன். இந்த மாதிரி வந்து அது அவங்க வந்து கடந்த 30 ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்காங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் நிறைய பேர் அந்த வழக்கை பற்றி தேவையான அளவுக்கு பேசிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய முறைமைகள், அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வழக்கு எப்படி விசாரிக்கப்பட்டிருக்கணும், எப்படி ஒற்றை வழக்குக்குள்ளே போகும்போதே தேவையில்லாமல் போட்டது, இப்படி எல்லாம் பல கருத்துக்கள் உண்டு. ஆனால் காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு ஓசிடி மாதிரி இது வந்து ஒரு மனநோய். அந்த மனநோய் என்னென்னா வந்து ராஜீவ்காந்தி மர்டர் கேஸில் யார் பிடிபட்டிருந்தாலும் அவங்க எல்லாரும் குற்றவாளின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து விடுதலை பண்ணக்கூடாது, அவங்க யாருக்குமே எந்த ஒரு இது கொடுக்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் தேர்தலின் போது நீங்கள் சொல்லியிருக்கணும். இல்லை, இப்போ அவங்க வந்து இந்த இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நீதிக்கு வந்து ஒரு சவால். அதுக்காக வந்து பிரதமர், குடியரசுத் தலைவர், உள்துறை செயலாளர், முதல்வர் எல்லாருக்குமே கடிதம் எழுதியிருக்காங்க.
அப்படி ஏதாவது இந்த என்ரோல்மெண்ட்டை வந்து தடை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஏதாவது தடை செய்யப்பட்டாதான் அன்னைக்கு தான் கருப்பு நாள் ஜுடிஷியரிக்கு. இது ஒரு நல்ல முன்னுதாரணம் உண்டாக்கி இருக்குங்க. ஒருத்தர் வந்து இந்திய அப்படி அதுக்கு சட்டத்தில் ஏதாவது அப்படி வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இல்லையே, நீங்கள் அந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டீங்கன்றேன். நீங்கள் எப்போ ஆட்சேபணம் தெரிவிச்சிருக்கலாம்? அவர் பேரறிவாளன் பேப்பர் பப்ளிகேஷன் கண்டிப்பாக டெஃபினட்டாக கொடுத்துருப்பாரு. சரிங்களா? கொடுக்காம இருக்க முடியாதுங்க. இது விதி, மேண்டேட்ரி. நாங்கள் எல்லாருமே கொடுப்போம், நான் உட்பட கொடுத்துருக்குறேன். சரிங்களா? கொடுத்த பிறகு தான் வந்து எங்களை வந்து என்ரோல் பண்ண கமிட்டி முன்னாடி போய் நிற்போம். வழக்குகள் பின்னணி இருந்ததுன்னா வழக்குகள் பார்ப்பாங்க, அரசியல் ரீதியான வழக்கா, இது அன்லாஃபுல் அசம்பிளி கூட ஒரு வழக்கு தானே. கண்டிப்பாக திடீர்னு உரிமைக்கு சார்ந்து போராடுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்டில் இருந்திருப்போம், அதெல்லாம் பார்ப்பாங்க. சரி, இதை வந்து ரொம்ப ஆட்சேபனைக்குரிய வழக்காக இருந்தால் போய் குவாஷ் பண்ணிட்டு வாப்பா, இல்லை கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, பேரறிவாளன் ஒன்றும் அறிமுகம் இல்லாத நபர் கிடையாது. கண்டிப்பாக பேரறிவாளனோட என்ரோல்மெண்ட் வருதுன்னும் போது கண்டிப்பாக வித் டியூ கேர் அவங்க அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஆமாம். ஒன்று பார் கவுன்சிலில் இருக்கிறவங்க ஒன்றும் சட்டம் படிக்காதவங்களா? அவங்களுக்கு தெரியாதா சட்டம்? அதில் இருக்கிற 25 மெம்பர்ஸுமே சட்டம் படித்தவங்க. நிச்சயமா என்ரோல்மெண்ட் கமிட்டியில் இருக்கிறவங்க சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க விளக்கமும் கொடுத்துட்டாங்க, சட்டத்துக்கு புறம்புல. ஆமாம், சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் இப்படி ஒரு சிக்கல் வராது. இதெல்லாம் ரொம்ப இன்னொன்று, தமிழ்நாட்டில் என்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் சட்டம் படிக்கிறதுக்கே இதில் எனக்கு ஆட்சேபனை இருக்குது ஆக்சுவலாக இந்த விதியின் மீது. ஆனால் அதில் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. சட்டம் படிக்கிறதுக்கே இங்கே தமிழ்நாட்டில் லா காலேஜில் நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு வான்றாங்க படிக்கிறதுக்கே. ஆனால் சட்டப்படி அப்படி கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் சட்டம் படிக்க இங்கே உரிமை உண்டு, படிப்பதற்கு உரிமை உண்டு. பதிவு செய்வதற்கு தான் வந்து சில விதிமுறைகள் இருக்குது. இன்னார் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சரிங்களா? ரெகுலராக வரத்துக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஸோ இது எல்லாத்தையும் பின்பற்றி தான் பேரறிவாளன் வந்து வந்திருக்கிறாரு. இது வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு விளம்பர நோக்கு. காங்கிரஸ்காரன் நான் பார்த்தியா, நான் தான் உணர்வான காங்கிரஸ்காரன், நான் தான் தைரியத்தில் இந்த மாதிரியான எங்க தேர்தலெல்லாம் வருது இல்லைங்க. குடியரசுத் தலைவருக்கு போயிருக்காங்கல்ல, அது ஏதாவது அவங்க குடியரசுத் தலைவர் நீங்களும் நான் கூட லெட்டர் எழுதலாங்க. லெட்டர் எழுதுறதுங்க என்னங்க பிரச்சனை? நீங்கள் சட்டத்துக்கு இல்லாத விதிகளின்படி லெட்டர் எழுதிட்டீங்க, அதனால உங்களை தண்டிக்க போகிறேன்னு போகிறாரா குடியரசுத் தலைவர்? பார்க்க போகிறாரு, பார்த்துட்டு பரிசீலிக்கலாமா கூடாதா? ஏதோ எம்பி கிட்டேருந்து வந்ததுனால அதுக்கு இன்னொரு கூடுதல் முக்கியத்துவம் தந்து பார்ப்பாங்க, என்னங்க இது என்னன்னு கவனிங்கன்னுவாங்க. ஒருவேளை ஏதாவது இப்போ பேரறிவாளனுக்கு எதிர்மறையான ஒரு ஏதாவது வந்தால் எப்படி இருக்கும்? இந்த வாய்ப்பே இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றேன். 0 பாசிபிலிட்டி. எல்லா விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. நான் அதுவும் சொல்கிறேன்ல, தமிழ்நாடு பார் கவுன்சில் ரொம்ப அதில் வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இங்கே தான் வந்து ஒரு சட்டம் படித்தவர் வழக்கறிஞராக பதிவு செய்யப்படுவதற்கு ரொம்ப கால அளவு எடுத்துப்பாங்க. அப்ளிகேஷன் 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுவோம். சிலர்லாம் 6 மாதம் வெயிட் பண்ண கதையெல்லாம் உண்டு. ஒரு கேஸு சாதாரண அன்லாஃபுல் அசம்பிளி வச்சுட்டு போயிட்டு ஹைகோர்ட்டில் போயிட்டு குவாஷ் பண்ணிட்டு வான்னு சொன்ன சம்பவங்களும் எனக்கு தெரியும். அது அன்லாஃபுல் அசம்பிளியை கூட என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க பார் கவுன்சிலில். கண்டிப்பாக. சரிங்களா? 24/1 தெளிவாக இருக்குது. 24/1 வைலேட் பண்ணல. அட்வொகேட்ஸ் ஆக்ட் 24/1 பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வைலேட் பண்ணல. வைலேட் பண்ணாத போது நீங்கள் அவருடைய என்ரோல்மெண்ட்டை நீங்கள் குவெஸ்டினே பண்ண முடியாது. இப்போ நிச்சயமாக இப்போ பேரறிவாளன் அவர்கள் ஒரு வழக்கறிஞராக, அதாவது ஒரு குற்ற வழக்கில் தன்னை வந்து ஒரு குற்றவாளியாக வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளித்தவர், தான் சென்ற நீதிமன்றத்தில் இன்றைக்கி ஒரு வழக்கறிஞராக வந்து போயிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் இது எப்படி ஒரு புதிய அத்தியாகமாக இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நிச்சயமாங்க தன் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரும் இளமை காலகட்டத்தை, ஒரு 19 வயசு இளைஞனா உள்ளே போயிட்டு 51 வயது இளைஞனா வெளியில் ஒரு மனிதனாக கிட்டத்தட்ட எல்லா இளமை வாழ்க்கையும் தொலைச்சிட்டு தன்னோட அடுத்த ஜென்ரேஷனோட வாழ்க்கையை பார்க்குற காலகட்டத்தில் அவர் வெளில வராரு. எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு இன்ப துன்பங்களும் அனுபவிக்காமல். ஆனால் அப்படி இருந்தவர் இன்றைக்கி எந்த சட்டத்தினால் தான் வந்து கடைசியில் அந்த சட்டம் தான் அவருக்கு உதவி பண்ணுச்சு. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் அவருக்கு வந்து அவருக்கான அந்த தூக்கு கயிறை வந்து இது பண்ணுச்சு. தூக்கு கயிறுலேருந்து அவரை காப்பாற்றுச்சு. இன்றைக்கி அதே அரசமைப்பு நீதிமன்றங்களில் அவர் போயிட்டு அவரை போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் வந்து சட்ட நிர்ணயாக இருந்து வழக்காடுவார்னு நாம் நம்புகிறோம். இன்னொன்று, அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, மேக்ஸிமம் வந்து ப்ரிசன்ட் ரைட்ஸ்க்காக தொடர்ச்சியாக களமாடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்கன்னா வழக்கறிஞர்களோட சிறையில்
இன்னும் தண்டனை நிச்சயமா, சிறைவாசிகள் அதான் நிறைய சிறை விதிமுறைகளை பற்றி நிறைய தெரிஞ்சு தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய வழக்குகளை அவர் பயன்படுத்தி அனுபவங்கள் மட்டும் இல்லை, எம்பிரிக்கலாக மட்டும் இல்லை, அவங்க சிறையில் உட்காந்து ப்ரிசன் மேனுவல் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பீரியட் கிடச்சிருக்கு எல்லாம். இன்னொன்று அவர் வழக்குக்கு அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காருன்றது அவர் வழக்கறிஞர்கள் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. அவரே உதவி பண்ணி ஆமாம், அவரே சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கிறது, அவர் அங்கே ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிக்கிறது. மற்ற சிறைவாசிகளை விட இவர் அதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர் சிறையில் இருக்கும்போதே சட்டம் படிப்பதற்கான அந்த முயற்சிகளை முன்னெடுத்தாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்னும் போது நீங்கள் ரெகுலர் காலேஜுக்கு வரணுன்ற அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததுனால, கண்டிஷன்ஸ் இருந்ததுனால ஒரு சிறைவாசியாக இருந்துட்டு ரெகுலர் காலேஜுக்கு போக முடியாது. அதனால அவர் படிக்க முடியல. இல்லைன்னா சிறையிலேயே சட்டம் படிச்சுட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு இந்த சட்ட விதிமுறைகளுக்காக கல்லூரிக்கு போய் படிச்சிருக்காரு. ஆனால் சிறையிலே அவர் ஒரு சட்ட மாணவராக தான் அவர் இருந்திருக்கிறார். அதனால் அவரால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணுவாருன்னு நான் இப்பயே கணிக்கிறேன்னா, ப்ரெசன்ட் ரெஃபார்மு, சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு பரோல் வாங்கி தருவது, அவங்களுக்கு ரெமிஷன் வாங்கி தருவது, சிறை விதிமுறைகளை வந்து பொதுநல வழக்கு அந்த மாதிரி எதனா பண்ணுவார். ஏன்னா அவருக்கு இருக்கிற வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து மிக சிலருக்கு தான் உண்டு. சிறைக்கு போனால் சிறைவாசத்தை அனுபவித்த ஒரு வழக்கறிஞர் நம்பொழுது அது ஒரு கூடுதல் முக்கியத்துவமாகவும் இருக்குது. இப்போ இந்த சமூகம் வந்து இப்போ சுதா போன்றவர்கள் இது வந்து இருக்கிறாங்க. இதே மாதிரி சமூகம் வந்து பேரறிவாளனை எப்படி பார்க்கும்? இந்த ஊடகங்கள் தமிழ்நாடே கொண்டாடுதுங்க. ஊடகங்கள் வந்து இந்த எப்படி தமிழ்நாடே கொண்டாடுதுன்ற நீங்கள் ஏன் ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உண்மை அது வரவேற்கிறாங்க, வாழ்த்தி வரவேற்கிறாங்க. பேரறிவாளனுடைய இந்த சட்ட அவருடைய வாழ்க்கையை நடத்தாங்கம்மா. எப்படியோ ஒரு 10 வருஷம் கூட அவர் சீரியஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமே. கண்டிப்பாக ஒரு முக்கியமான பீரியடுங்க ஒரு வழக்கறிஞர் வாழ்க்கையில். அதனால வந்து அவர் இப்போ ப்ராக்டிஸ் தொடங்கிட்டார். அவர் 29ஆம் தேதியே ஹைகோர்ட்டில் போய் நின்று வழக்கு முன்னாடி நேர் நின்றுட்டார். ஆமாம், நீங்கள் கத்திக்கிட்டே இருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் தொடர்ச்சியாக களமாட போகிறாரு சட்டத்துறையில். இன்னொன்று சட்டப்படி இயங்குறன்னு தானே வந்திருக்கிறாரு. இது எப்படி வந்து இது உண்மையிலே நம்ம வாழ்த்தி வரவேற்கணும் அவங்கள. இப்போ சுதா அவர்களுடைய இந்த எதிர்ப்பு, அதே போல் அந்த ராஜீவ்காந்தி படுகொலையோடு செதுக்கிவிட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த இதை எப்படி பார்ப்பாங்க? பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்குறீங்க. இதில் என்ன நான் தான் சொல்கிறேனே, இந்த வழக்கில் நிறைய விதிமீறல்கள் இருக்குது. இதில் எமோஷன்ஸை நம்ம கொஞ்சம் தள்ளி அவங்க வந்து இப்போ நீதி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரியான சொல்லிட்டு இருக்கோம்ல. ஒரு குற்றத்தில் சம்மந்தப்பட்டவர் அவர் ஒன்றும் கேளுங்க, வெளிப்படையாக படித்து வந்திருந்தாலுமே வந்து அதாங்க ஒரு நீங்கள் அவர் குற்றமே பண்ணியிருக்கணும். 32 ஆண்டு காலம் 33 ஆண்டுகளாக சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டு தான் வெளில வந்திருக்காரு. ஏதோ வந்து 1-2 வருஷத்துலேயே வெளில வரல, விடுதலை ஆகிட்டோ வரல. இன்னொன்று சொல்கிறேன், ட்ரையல் கோர்ட்டு 28 பேரை தூக்கில் போட்டுச்சு. சுப்ரீம் கோர்ட் எத்தனை பேரை இது பண்ணுச்சு? கிட்டத்தட்ட 19 பேரை வெளியில் விட்டுதுன்னு நினைக்கிறேன். 19-21 பேரை வெளியில் நிரபராதின்னு வெளியில் விட்டாங்க. இப்போ இதுக்கும் அதுக்கும் ஆனால் அவங்கெல்லாம் 7-8 வருஷம் சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டு வெளில வந்தாங்க. எவ்வளோ பெரிய கேப் பாருங்கள். 28 பேருக்கு தூக்கு தண்டனை, அங்கே போனோடனே அப்படியே வந்து அது 9 பேருக்காக மாறுது. 19 பேர் விடுதலை. ஸோ இதை வந்து எமோஷனாக நீங்கள் அணுகுனீங்கன்னா நீங்கள் 28 பேரையும் தூக்கில் போட்டிருக்கணும். எமோஷனாகவே அணுகியிருக்கணும்னா சமூகம் முடிவு பண்ணுறதில்ல இங்கே குற்றவாளியா இல்லையான்றது சட்டம் முடிவு பண்ணணும். அவர்களுக்கு இந்த நீதி மேலையும் நீதிமன்றங்கள் மேலையும் நீதி நம்பிக்கை எப்படி இருக்கும்? தாராளமாக இருக்குங்க. 33 வருஷம் ஒருத்தர் சிறைவாசத்தில் இருந்து வந்ததுக்கு தாண்டி என்னங்க தண்டனை கொடுக்கணும்? அப்படியே அவர் குற்றம் பண்ணியிருந்தாலுமே சொல்கிறேன், அவர் இன்னைய வரைக்கும் அப்பாவி 7 தமிழர்களை விடுதலை செய்கின்றது தான் முழக்கமாக இருந்தது. சரிங்களா? கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்கின்றது அப்பாவி 7 தமிழர்கள். அந்த இயக்கம் நடந்த போது அளவுக்கு அதிகமாக விவாதிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு மக்கள் இதை அநீதியாக பார்க்கவில்லை. பிரிஞ்சு குரூப்ஸ், நான் இதுக்கு மேலே கடுமையாக நான் பேச விரும்பல. இல்லை, சுதா அவர்கள் என்ன சொல்றது, கருணை மனு போட்டு கருணை மனு வந்து ரொம்ப காலதாமதம், நீங்கள் சொன்ன மாதிரி காலதாமதனால விடுதலை ஆனார், அவர் குற்றமற்றம் நிரூபிக்கப்பட்டு விடுதலை ஆகலன்னு சொல்கிறாங்க. நானும் அதை மறுக்கலையே, அவர் விடுதலை ஆகி 3 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பீரியடாக அவர் நன்னடத்தை பீரியடாக அவர் தாண்டிட்டார். அட்வொகேட்ஸ் ஆக்ட் இதை தான் சொல்லுது, 2 ஆண்டு தான் பீரியட், லிமிட்டேஷன் பீரியட். அவர் அதை முடிச்சிட்ட பிறகு பதிவு பண்ணிக்கிறது. இதில் என்ன நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், ஏன் அவர் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணார்ல, அப்போ ஏன் நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்காமல் இப்போ தெரிவிப்பதற்கான ஒற்றை காரணம் விளம்பரம் இல்லாமல் வேறு என்னங்க இருக்கும்? இப்போதோ காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழ்நாடு தலைவர் தேர்தல் நடக்குது. சரி, அதில் தமிழ்நாடு தலைவர் மாநில அளவில் வேறு எதனா பொறுப்பு வாங்கலான்னு கூட இருக்கலாம்ல.
இல்லை இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்துட்டு அவங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கூட கிட்டத்தட்ட சமாதானம் ஆயிட்ட மாதிரி தான் நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம். நம்ம இது அவங்க முடிவு பண்ணுறது இல்லைங்க. ராஜீவ் காந்தியோ ராகுல் காந்தியோ ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ முடிவு பண்ணுறது மட்டும் இல்லை, சட்டம் முடிவு பண்ணி அவங்க வந்து சட்ட விதிமீறல்கள் நடந்திருக்கு, அவர் கண்ணு நெடுநாட்கள் நீங்கள் வந்து நிலுவையில் வச்சுருக்கிறீங்க, அதனால் வந்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை ரத்து பண்ணுங்கள், இது சட்ட விதிமீறல்னு சொல்லி ரத்து பண்ணிவிட்டு அவர் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருக்கிறாரு. ஆயுள் தண்டனைக்குன்னு எந்த ஒரு காலமும் சட்ட வரையறுக்கல. அதனால் 31 ஆண்டு காலம் இருந்ததை வந்து கணக்கில் எடுத்துகிட்டு தமிழ்நாடு அரசு தனக்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு உரிமையை அது எக்ஸசைஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போது உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு சரியாகத்தான் அதன் அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்லி 7 பேர் முதல் ஆளாக வந்து பேரறிவாளனை விடுதலை பண்ணிச்சு. பேரறிவாளனை வழக்கை மேற்கோள் காட்டி மற்ற 6 பேர் வெளில வந்தாங்க. சரிங்களா? இதில் வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து இவங்க குற்றமற்றவர்கள் நிரூபிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி நானுமே அதை சொல்லலையே. எஸ், அவங்க ரெமிஷன் தான், அது வந்து கருணையின் அடிப்படையில் தான் விடுவிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த வழக்கில் தமிழ்நாடு மக்களுக்கு வேறொரு கருத்து உண்டு. கண்டிப்பாக. சரிங்களா? எங்க தேர்தல் அறிக்கையில் வருதுங்க 7 தமிழர்கள் விடுதலையே நாங்கள் முடிவு பண்ணோன்னு. தமிழ்நாடு மக்களோட உணர்வோடு சம்மந்தப்படாத விஷயமா இருந்தால் ஏங்க தமிழ்நாடு கட்சிகள் அதை தேர்தல் அறிக்கையில் போடணும்? கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ தமிழ்நாடு மக்களுக்கு கருத்து வேற. அதனால் உங்கள் கேள்வியிலே நான் முரண்படுறேன். இது அநீதி ஆகிடாதா, நீதியின் மேலே இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை போயிடாதா? மக்கள் அதை அப்படி பார்க்கவே இல்லை. 7 தமிழர் பிரச்சனையை மக்கள் வேறையாக பார்க்குறாங்க. ராஜீவ்காந்தியில் இந்த சோகால்டு அக்யூஸ்டுன்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்க, அவங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்க அதை வேறையாக பார்க்குறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டு கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் போடக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ பேரறிவாளன் அவர்கள் வழக்கறிஞராக பணியை தொடங்கியிருக்காரு. இந்த 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 அவருடைய தண்டனை, அவர் இருந்த அந்த குற்ற பின்னணி அவருடைய இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் அந்த மாதிரி எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க. அவர் பேரறிவாளனை இன்றைக்கே அவர் சாலையில் போனால் மக்கள் அவரை வந்து அன்போடு தானே பார்க்குறாங்க. அவர் புத்தக காட்சிகள்லாம் கூட வந்தார், எல்லாரும் அவரோட போய் படம் எடுத்துக்கிறாங்க. அவர் ஒரு விக்டிமாக தான் பார்க்குறாங்க, அவர் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனாக தான் பார்க்குறாங்க. செய்யாத குற்றத்துக்காக ஒரு சிறை போயிட்டு வந்தவன் தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறாங்க. அந்த என்னை கேட்டிங்கன்னா நான் அது உண்மைன்னு கூட நான் சொல்லுவேன். சரிங்களா? இது என்னோட கருத்து. இது வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளிகள் இன்னை வரைக்கும் அது குறித்து எந்த ஒரு அக்கறையும் செலுத்தலை காங்கிரஸ் கட்சி. மாட்டினவனுங்களே எப்படின்னா சாவடிச்சுன்னுன்றதுல தான் அக்கறையாக இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து கட்சியில் ஒரு ப்ராப்ளம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ்காரனாக இருப்பதுக்கே வந்து இதுதான் வந்து ஒரு முக்கியமான தகுதின்னு நம்பி கூட இருக்கலாம் அவங்க. இப்போ அதான் என்னடா, இப்போ தமிழ்நாடே நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த வழக்கில் வந்துட்டு 7 பேருக்கு ஆதரவாக இருக்கின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அவருடைய விடுதலை கூட பெரும்பாலான மக்கள் கொண்டாடினாங்க. ஆனால் காங்கிரஸ் இன்னும் இத்தனை ஆண்டுகள் கிடைத்தும் கூட இந்த இது மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருப்பது தமிழக காங்கிரஸ் மீது. ஏன்னா ஏற்கனவே தமிழகத்தை வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப ஒரு கீழ்நோக்கியான நிலையில் இருக்குது. மேலும் மேலும் இது போன்ற தமிழர் உணர்வு சார்ந்த விஷயங்களில் வந்து பேசுகிறது காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான செயலாக இருக்குமா? எப்போவுமே இந்திய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உணர்வோட வந்து ஒந்தி போகவே மாட்டாங்க. அது காங்கிரஸ் கட்சி எப்போவுமே நிரூபிச்சுட்டே இருக்கும். அதனால தான் காமராஜ் காலத்து காங்கிரஸுக்கும் இன்றைய செல்வ பிறந்தகை காலத்து காங்கிரஸுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சமாதி தான் ஆவாங்கன்னு நினைக்கிறேன், இப்படியே போயிட்டு இருந்தா. இல்லை ஒருவேளை அப்படி தான் இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு ஏதாவது இது மாதிரியான எதிர்ப்புகள் வரவே இல்லை, ஒரு தனிநபர்கள் தானே வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அது அவங்க வந்து ஏதோ வந்து தங்களோட அவங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நான் பார்த்தியா நான் தான் உண்மையான காங்கிரஸ்காரன்றதுக்கு ஒரு உரைக்கெல்லாம் ராஜீவ்காந்தியோடைய படுகொலை விஷயத்தை பயன்படுத்துகிறாங்களோன்னு தோணுது ஒரு பார்வையாளனா பார்க்கும்போது. மக்கள் இந்த காங்கிரஸ் எப்படி பார்ப்பாங்க? இது போன்ற செயல் மக்கள் காங்கிரஸை பார்க்குறாங்களேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. காங்கிரஸ்ன்ற கட்சியை மக்கள் மறந்துட்டாங்க. ஏதோ பாவம் வந்து திமுக தான் வந்து அவங்களுக்கு உயிர் கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க, 28 சீட்டு கொடுத்து உயிர் கொடுத்து வச்சுட்ருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வாக்களித்து காங்கிரஸுக்கும் ஒரு கடிசமான எண்ணிக்கையை சட்டமன்றத்தில் அது காங்கிரஸோட ஓட்டுன்னு சொல்ல முடியுமாங்க? நீங்கள் 2014 அவங்க தனிச்சு நின்னாங்க, என்ன பதில்னு மக்கள் கொடுத்துட்டாங்களே. 38 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தாங்க கன்னியாகுமரி தவிர. சரிங்களா? 38 டெபாசிட் இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 38 பாராளுமன்ற தொகுதிகளையும் டெபாசிட் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் சற்றேறக்குறைய 30லேருந்து 38 தொகுதிகளையும் டெபாசிட் இழந்துட்டாங்க கன்னியாகுமரி தவிர்த்து. சரிங்களா? கன்னியாகுமரி தவிர்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த கட்சியுடைய வந்து நிலை. சட்டமன்ற தொகுதிகளாக பார்த்தாலும் அவங்க தனிச்சு 234 234 டெபாசிட் இழப்பாங்க. சரிங்களா?
அதனால வந்து மேபி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில், திருநெல்வேலி மாதிரியான மாவட்டங்களில் 1-2 தொகுதிகளில் தப்பலாம். அது காங்கிரஸ் அந்த அடிப்படை காங்கிரஸ்னு விடுறோம், இல்லை வேற ஏதாவது விடுறோமா? அந்த கேண்டிடேட்ஸு இன்னொன்று கன்னியாகுமரி வந்து எப்போவுமே தேசிய கட்சிகள் பக்கம் தான் நிற்கிது. அங்கே வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து பெரிய செல்வாக்கு தேசிய கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது இல்லை. அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கூட பாஜக அந்த தொகுதியில் வந்து ஒரு தொகுதியை தவிர்த்து மற்ற எல்லா தொகுதிகளும் அவங்களே நிற்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாடு மக்கள் காங்கிரஸ்னு ஒரு கட்சியை வந்து அப்பப்போ ராகுல் காந்தி எதனா பாராளுமன்றத்தில் நல்ல உரையாற்றும் போது மக்கள் வந்து கவனம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் அழிக்க வேற யாரும் தேவையில்லை, காங்கிரஸ்காரனே போதும். இல்லை இது போன்ற இப்போ சுதா போன்றவர்களுடைய இந்த அறிக்கை, இந்த மாதிரி செயல்பாடுகளை காங்கிரஸ் தலைமை இப்போ இருக்கக்கூடிய ஒரு ராகுல் காந்தியெல்லாம் எப்படி பார்ப்பாருன்றீங்க? ஒருவேளை நம்ம அப்பாவுக்காக குரல் கொடுக்குறாங்க, அது மாதிரி சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நினச்சிட்டு தான் இவங்க இதை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும் காங்கிரஸ்குள்ளே. அதனால் பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து அதை பின் பாயிண்ட் பண்ணி கேட்டாங்க. அதுதான் நோக்கம். இவங்களுக்கு அடுத்து வாழப்பாடி ராமமூர்த்தியோட பையன் வந்து அதே முன்னே. ஆமாம், எல்லாருமே பேசுவாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி பையன் பேசுவார், தங்கபாலு பேசுவார், திருநாவுக்கரசு பேசுவார். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், எல்லாரும் வரிசையாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியே அதை வந்து கொஞ்ச நாளில் அதை அப்படியே இதுவாகிடும். காங்கிரஸ் கட்சியோட கருத்தெல்லாம் நம்ம பொருட்டாக நினச்சி இப்படி பேசுகிறது கூட தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.